முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், இதெல்லாம் பழமொழிங்க. முயற்சி பண்ணுனா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நிறைய +2 தேர்வுகளுக்கு இல்ல பெரிய பெரிய IAS தேர்வுகளுக்கு எல்லாம் விழுந்து 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 படிக்கிறாங்க. அதுல 1 மார்க் 1/2 மார்க்குக்கு எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு நல்லா நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், 100% இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விதமான டென்ஷனை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது ரிசல்ட் அந்த மாதிரி இல்லைன்னு உட்காந்து அழுறது. இல்லைன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம நியூஸ்ல பார்த்தோம், போகிறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம அட்டன் பண்ணாம தன் உயிரை மாய்ச்சிக்கிறது. அப்போ இவ்வளவு முயற்சி பண்ணவங்க எதை நினைச்சு பயப்படுறாங்க? தோல்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடையே நம்ம போகும்போது நம்மளோட ஆசைக்கு நம்மளே தடையா இருக்கும். ஆசைப்படுறோம், முயற்சியும் பண்றோம், அதோட ரிசல்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது. அப்ப மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிமிர்ந்து எதையுமே சாதிக்க முடியும். சோ முயற்சியோட சேர்ந்து எதையும் சந்திக்க கூடிய துணிவு நமக்கு தேவை. அது இருந்தா மட்டும்தான் முயற்சியுமே கைகூடும்.